முதலமைச்சர் ஆகிறதுக்கு எம்எல்ஏ ஆகணும்னு எவன் சொன்னான்? எம்எல்ஏ ஆகாமலே முதலமைச்சர் ஆக முடியும். அது எப்படின்னு நான் சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2 தொகுதியில கண்டெஸ்ட் பண்ற விஜய் 2 தொகுதியிலுமே தோத்து போயிட்டாலும் தாவேக்காவை சேர்ந்த மற்ற நிர்வாகிகள் ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எம்எல்ஏவா தேர்வாயிட்டாங்க அப்படின்னா விஜய சீஃப் மினிஸ்டரா ரெப்ரசன்டேட் பண்ண முடியும். ரெப்ரசன்டேட் பண்றது மட்டும் இல்லாம அவர் சீஃப் மினிஸ்டரா ஆக்க முடியும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், 6 மாசத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு தொகுதியில பை எலெக்ஷன்ல நின்று விஜய் எம்எல்ஏவா ஆயிருக்கணும். அப்பதான் இந்த சிஎம் பதவி நீடிக்கும். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம பக்கத்து மாநிலம் நம்ம தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. 2001 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல கரப்ஷன் கேஸ் இருந்ததுனால ஜெயலலிதா அம்மாவால எலெக்ஷன்ல நிக்கவே முடியல. ஆனா அதிமுகவை சேர்ந்த மற்ற எம்எல்ஏ வேட்பாளர்கள் ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எம்எல்ஏவா தேர்வானதுனால ஜெயலலிதா அம்மாவை முதலமைச்சர் ஆக்கினாங்க. எம்எல்ஏ ஆவாமலே சீஃப் மினிஸ்டரா கொஞ்ச நாளைக்கு ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. இந்த மாதிரி அரசியல் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.